அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி கிடைக்க போகிறது, எந்தெந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் செயல்படுத்தினால் நிச்சயமாக பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகவும் வலுவாக பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 7ஆம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது சுக்கிரனும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது அவரும் மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைய போகிறாருங்க. சுக்கிர பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் 7ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் அஷ்டமத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன். இது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திட போகிறது. அது மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதனும் வலுவாக பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. இது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. ஆனால் அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ராசியின் அதிபதியான சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் மிக சிறப்பாகவும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறார். திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிறைந்த தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளும் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றம் சார்ந்த வெற்றிகரமான நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சந்திரன். அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதுமே மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது முன்னேற்றத்தை அபரிவிதமாக நல்கக்கூடிய தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. கேது 3ஆம் இடத்தில் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நேர்மறையான சிந்தனை என்பது 1000 முறை இறைவனிடம் மன்றாடுவதற்கு சமமாக பார்க்கப்படுகிறதுங்க. எனவே அந்த நேர்மையான சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக நல்கக்கூடிய வகையில் 3ஆம் இடத்தில் ராகு வலுவாக பார்க்கிறாருங்க. அங்கு கேது வலுவாக சஞ்சரிக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது கடகராசிக்காரர்களுடைய நிஜ வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது சற்று வரவேற்கத்தக்க நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 6ஆம் இடமாகிய ரூண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. கலஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதே இதற்கு மிகுந்த காரணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையான புதிய முயற்சிகள்ல மிகவும் வெற்றிகரமாக சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்க போகிறது.
புதிதாக வாங்குவதற்கான யோகமும், வயல் சார்ந்த பணிகளில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும், விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும், கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. எனவே அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. இது பல தடைகளை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிதாக இந்த தருணத்தில் சினிமா துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முதலீடு கூட மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அவர் லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். 90% மேல் ஜீவனஸ்தானத்தை கடந்துவிட்ட ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில புதிய தொழில் ரீதியான சிந்தனைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன. பல்வேறு வகையில் சந்தித்து வந்த தடைகள், தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். குரு பகவான் ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மற்றும் தொழில் ரீதியாக பல அதிரடியான சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இதிலும் குறிப்பாக அரசாங்க சலுகைகள், விவசாயத்துறை சார்ந்த பணிகளிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல அதிரடியான சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே சமயம் கவனத்துடன் இருக்க வேண்டிய அமைப்பாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அதே போன்று பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்கு செல்வதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் மாதத்தின் பிற்பகுதியில் 3 கிரக நிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சில அலைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எதை செய்தாலும் பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. என்றால் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியுடன் இணைந்து அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக நிச்சயமாக தேவைப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.